பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? இன்னைக்கு காலையில ஆண்டவரோட பேசினீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசினாரா? அப்பப்போ நான் கேள்வி கேட்பேன். நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரா? இன்னைக்கு நான் ஆண்டவரோட பேசினேனா? நீங்க உங்களை கேள்வி கேட்கணும். அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இயேசுவோட நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோட பேசணும்ல. சரி, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, ஒன்னும் வாய்க்க மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் இடையில இருந்து ஸ்டக் ஆகி நிக்குது, எதை செய்தாலும் முடிகிற மாதிரி இருக்குது, ஸ்டக் ஆகிருது. யாரோ தடுக்கிறாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, யாரோ கெடுக்கிறாங்க, நான் வரக்கூடிய நன்மையெல்லாம் வாய்க்க விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பல குழப்பமான காரியம்ல. யாரும் மந்திரவாதம் பண்ணல, பிலிசனியம் பண்ணல, யாரும் கெடுக்கல. உங்க காரியம் வெற்றியா நடக்கணுமானா என்ன செய்யணும்? வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதை பின்பற்றினீங்கன்னா எல்லாம் சக்சஸ் ஆயிரும். அப்படியா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன காரியம்? சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதல்ல உங்களுடைய வழிகளை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் என் நம்பிக்கை, அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஒரு காரியம் செய்யறா, யாரும் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஊரே ஒண்ணு திரண்டாலும் தடுக்க முடியாது, உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் செய்ய தீர்மானிச்சுட்டா, அப்புறம் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணா யாருமே தடுக்க முடியாது. மந்திரவாதம் தடுக்க முடியாது, எந்த பிசாசின் கிரிகளையும் தடுக்க முடியாது. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா உங்க வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். உங்க விருப்பப்படி நடந்துகிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்ச எப்படி? ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்தா, நான் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது ஐயான்னா. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். நான் கடை வச்சு வியாபாரம் செய்து பழைக்கன்னு சொல்லி, அப்போ என் உறவினர் சொன்னாங்க, இந்த இடத்துல நீ கடை ஆரம்பிச்சா நல்லா போகும் தம்பின்னு சொன்னாங்க. நான் போய் நிறைய பணம் எல்லாம் போட்டு கடை ஆரம்பிச்சேன்னா சில மாதத்துல எல்லாமே போச்சு, ஒண்ணு வாய்க்கல, நஷ்டம். அப்புறம் சொன்னாங்க, ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த ஏரியாவில் புதுசா நிறைய வீடெல்லாம் வருது, இங்க கடை போட்டீங்கன்னா நல்ல பிசினஸ் பிக்கப் ஆயிருன்னு சொன்னாங்க. அங்க கொண்டு போய் கடை போட்டேன், அங்கமா நஷ்டம், இழப்பு. அப்புறம் நானே யோசித்தேன், இனிமே அவங்களே நம்பி இருக்கு, நம்மளா பிளான் பண்ணுவோன்னு சொல்லி பல இடத்துல விசாரிச்சு பார்த்து நானே நிறைய காரியத்தை தெரிந்து கொண்டு, நமக்கு திறமை இருக்கு, நமக்கு இதெல்லாம் செய்ய முடியும், வாய்ப்பு இருக்கு, செஞ்சிடலான்னு சொல்லி அங்கே போய் கடையை போட்டேன். அதுவும் நஷ்டம். நான் போற இடம்லாம் எனக்கு நஷ்டம், ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றதுன்னு சொன்னார். அப்போ இந்த வசனத்தை எடுத்து வாசித்து காண்பித்து, முதல்ல தம்பி, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நீயா பிளான் பண்ற, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை சொல்ல, அதனால எங்க ஆரம்பிக்கலாம், அங்க ஆரம்பிக்கலாம், இங்க ஆரம்பிக்கலான்னு. ஆண்டவரே, எனக்கு எங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தெரியல, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கறேன், எனக்கு வழி நடத்தல தாங்க. சரண்டர் யுவர் செல்ஃப். ஒன்னு முதல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நீயா பிளான் பண்ணி, நீயா தீர்மானம் பண்ணி, நீயா செய்யாத. ரெண்டாவது, அவர் மேல நம்பிக்கை. உன் பலனை நம்பாத. உனக்கு ஆண்டவர் பலம் கொடுத்தது கர்த்தர், ஞானம் கொடுத்தது கர்த்தர், திறமை கொடுத்தது கர்த்தர். அந்த திறமை மேல நம்பிக்கை வைக்காம திறமை கொடுத்த கர்த்தர் மேல நம்பிக்கை வை. ஒன்னு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா சக்சஸ் ஆயிரும். ஆமா, என்ன வசனத்தை சரியா புரிந்து கொண்டு இந்த தம்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர், இதோட நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப இனிமையா நான் என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கறேன், நீங்க எனக்கு ஒரு நல்ல வழியை காண்பீங்கன்னு சொல்லி, நீங்க சொல்றபடி எனக்கு நான் ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி, ஆண்டவர் பாருங்க ஆச்சரியமான ஒரு வழி திறந்தா, பிசினஸ்க்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தா, தொழிலை ஆசீர்வதித்தா, வாய்க்க பண்ணினார், பெருக பண்ணினார். அப்ப உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம, நானும் ஜெபிக்கிறான், வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களேன்னா வாய்க்காது. முதல்ல வழிகளை ஒப்பு கொடுக்கணும். உங்க நம்பிக்கை எது மேல? உங்க படிப்பு மேல, பட்டத்தின் மேல, திறமை மேல வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், உங்களுக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன் சொன்ன மனிதர் மேல வச்சிருக்கீங்களா? அதுல இருந்து வெளியே கர்த்தர் தான் நம்பிக்கை, அவர் தான் அப்படின்னு சொல்லி பாருங்க, காரியம் வாய்க்கும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதோ, இதுவரை தெரியாம இருந்துட்டேனே. இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்,
உன் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நீங்க அற்புதம் செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.